அழைத்து விசாரணை நடத்த இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டது. இதனைத் தொடர்ந்து டாஸ்மாக் ஊழல் தொடர்பாக இனி அமலாக்கத்துறை விசாரணையை நடத்தக்கூடாது என்பது போன்று அமலாக்கத்துறைக்கு நீதிமன்றம் குட்டு, அமலாக்கத்துறைக்கு விழுந்த சம்மட்டி அடி என ஆளும் தரப்பு கொண்டாடியது. ஆனால் டாஸ்மாக் ஊழல் தொடர்பாக தற்போதைய உண்மை நிலவரம் என்ன என்பதும், உச்சநீதிமன்றம் என்ன உத்தரவு போட்டது, உண்மையிலேயே டாஸ்மாக் ஊழல் விவகாரம் குறித்து அமலாக்கத்துறை விசாரணையே நடத்தக்கூடாது என நீதிமன்றம் உத்தரவு போட்டதா என்கிற கேள்விக்கெல்லாம் தற்பொழுது பதில் கிடைத்துள்ளது. அதாவது டாஸ்மாக் ஊழல் தொடர்பான அமலாக்கத்துறை விசாரணையை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தது டாஸ்மாக் நிறுவனம். ஆகையால் வழக்கு தொடுத்த டாஸ்மாக் நிறுவனத்தை சேர்ந்த ஊழியர்கள், அதிகாரிகளை அழைத்து அமலாக்கத்துறை விசாரணை நடத்தக்கூடாது என்றுதான் உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்து இருந்ததே தவிர, இந்த ஊழலில் அமலாக்கத்துறை ரேடாரில் சிக்கியுள்ள